விழுப்புரம் அருகே தர்மராஜா திரௌபதி அம்மன் கோவில் 22 மாதங்களுக்கு பிறகு திறக்கப்பட்டு பட்டியலின மக்கள் போலீஸ் பாதுகாப்புடன் சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் கோலியனூரை அடுத்துள்ள மேல்பாதி கிராமத்தில் 100 ஆண்டுகள் பழமையான தர்மராஜா திரௌபதி அம்மன் கோவிலில் கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 7ஆம் தேதி நடைபெற்ற திருவிழாவின் போது கோவிலுக்குள் சென்ற பட்டியலின சமூக மக்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட சட்டம் ஒழுங்கு பிரச்சினை காரணமாக கோவில் பூட்டப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கோவிலை திறக்க ஒரு தரப்பினர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நிலையில் காலையில் ஒரு கால பூஜை மட்டும் நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால உத்தரவு பிறப்பித்தது. இந்த நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி தீர்ப்பு வழங்கிய சென்னை உயர்நீதிமன்றம் கோவிலுக்குள் பட்டியல் சமூக மக்களை சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்க வேண்டும் என்றும் இடையூறாக இருப்பவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து மார்ச் 23ஆம் தேதி கோவில் சுத்தம் செய்யப்பட்டு கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டன. இன்று காலை வருவாய் கோட்டாட்சியர் முருகேசன் தலைமையிலான வருவாய்த்துறையினர் மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் காலை 5:30 மணிக்கு கோவில் நடையை திறந்தனர். இதனைத் தொடர்ந்து அனைத்து தரப்பு மக்களும் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்யலாம் என காவல்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டது. காலை 7 மணி அளவில் 100க்கும் மேற்பட்ட பட்டியலின சமூக மக்கள் காவல்துறை பாதுகாப்புடன் ஊர்வலமாக வந்து கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தனர். சுவாமி தரிசனம் முடித்த பின் காவல்துறை பாதுகாப்புடன் மீண்டும் திரும்பினர். பின்னர் காலை 7:45 மணிக்கு கோவில் நடை சாத்தப்பட்டது. வழக்கமாக கோவில் அனைத்து நாட்களிலும் காலை 6 மணிக்கு திறந்து 7 மணிக்கு மூடப்படும். செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகள் மற்றும் காலை மற்றும் மாலை 6 மணி முதல் 8 மணி வரை கோவில் திறந்திருக்கும். இந்த நிலையில் பட்டியலின சமூக மக்கள் கோவிலுக்குள் சென்று சுவாமி தரிசனம் செய்ததை ஒரு தரப்பினர் கடுமையாக எதிர்த்து காவல்துறையிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் அப்பகுதியில் பதட்டமான சூழல் ஏற்பட்டது. விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சரவணன் தலைமையில் 300க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர்.